இந்த விழாவிலே இப்போது அருள் சக்தி கலசத்தை சுமந்து வரும் காட்சியாக அங்கே நமது திருக்கோவிலுடைய ஸ்தானிகத்தினுடைய தம்பி அவர்கள் யானையை அந்த இந்த கோபுரம் அமைந்திருக்கும் யானையின் பின்பகுதியை போல் காட்சியளிக்கின்ற இந்த விமானம். இந்த விமானத்தில் மேலே கலசங்கள் 3 அமைக்கப்பட்டிருக்கின்றது. நமது சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, போற்றி போற்றி. இப்போது லிங்கத்திற்கு விமான கலசங்கள் இறைவன் மேலே மண்டபத்திற்கு வடிவான ராஜகோபுரத்தில் வழியாக நன்னீர் ஆட்டிக் கொண்டிருக்கிறார்கள். விமான கலசங்கள் மேலே கொண்டு செல்லும் காட்சியும் அதே போல நன்னீர் ஆட்டப்பட இருக்கிறார்கள். கோபுர கலசம் பகுதியில் கொண்டு வரும் காட்சியும் ராஜகோபுர கலசங்கள் எல்லாம் கொண்டு போய் வைத்து விட்டார்கள். கொடிமர கலசத்தினுடைய கோபுர கலசத்துக்கு இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். நமது தமிழக அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பெருந்தகை ட்ரோன்கள் மூலமாக சேகர் பாபு அவர்கள் நிகழ்ச்சியை தலைமை காட்சியாக அமைந்திருக்கக்கூடிய சென்னை நகர் பாடியிலே நாம் இப்போது சிவனுடைய அழைப்பு விதமாக சிவனோடு தெய்வம் இல்லை, அவனோடு ஒப்பாரி யாவரும் இல்லை, புவனம் கடந்து மின்னும் கவலை சடமுடி தாமரை நாயகனே அருள் சக்தி கலசம் சிவனுடைய விமான கலசங்கள் இங்கே கொண்டு செல்ல வாகனத்தில் அம்பிகையினுடைய விமான
சிவாய ஓம் நமோ நமஹ. இயக்குகின்றது. வ்யோமரூபாய மனிதனால் சிவாய இறைவனுக்கு நாதாய நீராட்டுகின்ற போது இறைவன் மகிழ்ச்சி அடைகின்றான். ஞானாய வாழ்வதற்கு சர்வப்பிரபவே அருளுகின்ற இறைவனை அலங்கரிக்கின்ற போது கோரஹரகாய உயரிய நிலையை தருகின்றான். சத்யோஜாதமூர்த்தயே ஓம் நமோ நமஹ. த்யாதிகுஹ்யாய அனிதன இதனோத்பவ சிவ இயற்கையில் மகேஸ்வர ஒன்றியவனாய் ஈஸ்வர நீரும் நிலமும் யோக நெருப்பும் காற்றும் பிரபத பிரபத சிவவாத்தியங்கள் கலவிகரணாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய பொன்முடிமே ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய இடங்கொண்டு ஓம் நமசிவாய ஓம் நம ஓம் நமசிவாய நம ஓம் நமசிவாய பொன்முடி குடங்கொண்டு அடியார்கள் நமசிவாய படங்கொண்டு ஓம் நமசிவாய இருந்தான் ஓம் இப்போது சிவபெருமானுடைய நமசிவாய கோபுரத்துக்கு நமசிவாய புனித தீர்த்தமானது நமது தமிழ்நாடு ஓம் அறநிலையத்துறை அமைச்சர் பெருந்தகை சேகர் கோவிலுக்கானது நாம் எல்லாம் இப்போது வட்டமாங்க கருடநேரி வட்டமிடக்கூடிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமவோம். தடங்கொண்டதோர் தண்டாமரை பொன்முடி மேல் குடங்கொண்டு அடியார்கள் பறை ஆர்த்தவரமன் இடங்கொண்டிருந்தான் இடை மருதீதே என்ற பாடலுக்கிணங்க அற்புதமாக நமது சிவபெருமான் அம்பாள் ஜெகதம்பிகை ராஜகோபுரம் அதாவது விமானம் கொடிமரம் என அற்புதமாக விமானங்களுக்கு இந்த கும்பாபிஷேக விழா இந்த நாலு முக்கோடும் நன்னிலை பொருந்திய 30 ஆண்டு ஆவணி மாதம் 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் மீன ராசி கன்னியா லக்னத்தில் அற்புதமாக இந்த கண்கொள்ளா காட்சியை நமது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பெருந்தகை சேகர் பாபு ஐயா அவர்கள் தலைமையிலே இந்த குடவுளுக்கு நடந்த கண்கொள்ளா காட்சி நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னல் கோன்முறை அரசு செய்க குதிவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஹரஹர நம பார்வதி பதமே சங்கர மகாதேவா என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவல்லீஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி. அற்புதமாக விமான கலசங்களுக்கு மாலைகள் குடமுழுக்கு முடிந்தவுடன் மாலைகள் சூட்டிவிட்டார்கள். அடுத்து விபூதி இடுகிறார்கள், சந்தனம் இடுகிறார்கள், தர்பை கோச்சரத்தோடு கூடிய மாவிலை சூட்டப்படுகிறது, பட்டு வஸ்திரம் சூட்டப்படுகிறது. சிவபெருமானுடைய அந்த கோபுரத்தில் நமது அமைச்சர் விருந்தைக்கும் எல்லா மக்களுக்கும் அந்த தீபாராதனை காட்சி ஒளிவளர் வெட்கை ஊர்பிலா ஒன்றே உணர்வு சொல் கொடுத்ததோர் உணர்வு தெளிவளர் பழங்கின் திறமணி கொண்டு சித்தத்தில் தித்திக்கும் தேனே என்று சேந்தனார் கூறியது போல அற்புதமான இந்த கும்பாபிஷேக தீபாராதனை காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம்.